நான் யூடியூப்லாம் பேசுகிறதுக்கு முன்னாடி ஜம்ப் கட் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல், அதில் இருந்து 2 பேர், ஹரிபாஸ்கர் அவருடைய நண்பர், 2 பேரையுமே தந்தி டிவி ஒரு இன்டர்வியூக்கு கூப்பிட்றாங்க. அந்த இன்டர்வியூவில் அவர் பேசுகிறாங்க. அந்த வீடியோ நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதை பார்த்து முடிக்கும்போது எனக்குள்ள ஒரு எண்ணம் என்ன வந்துச்சுன்னா, அடடே நம்மளையும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் கூப்பிட்டு ஒரு இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணாங்கன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் எனக்குள்ளே வந்துச்சு. அந்த எண்ணம் உண்மையிலே ஒரு ஸ்ட்ராங்கான எண்ணமாக என்கிட்ட இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் அதை பெருசாக கண்டுகளை விட்டுட்டேன். அதுக்கப்புறமா ஒரு சில வருடங்கள் கழித்து அதே போல் நியூஸ் 7ல் என்னையும் இன்டர்வியூ எடுத்தாங்க. அந்த இன்டர்வியூவோட ஃபுல் எபிசோடு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் அந்த இன்டர்வியூ எடுத்தாங்க. காலம் கருதி 1/2 மணி நேரம் எபிசோடாக பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், நீங்கள் தவறாமல் போய் பாருங்கள். அப்போது அந்த எண்ணம் அழகாக நிறைவேறியது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிந்த ஒரு உண்மை. அப்போ நிறைய பேர்த்துக்கு ஒரு சந்தேகம் வரும், நான் நினச்சதெல்லாம் நடக்கிறது இல்லை, நீங்கள் சொல்கிறீங்க அதை நான் எப்படி நம்புறது அப்படின்ட்டு. இப்போ நீங்கள் சீக்ரெட் அப்படிங்கிற அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுவாங்க. நம்ம நினச்சது உடனே நடந்துருச்சுன்னா அது நிறைய எதிர் விளைவுகளை உருவாக்கும். இப்போ நமக்கு அது தேவையா இல்லையான்னு தெரியாது, அதனால் நம்மளுக்கு பிரச்சனை வருமா வராதான்னு தெரியாது, நல்லதா கெட்டதான்னு தெரியாது. அதனால் உடனே நமக்கு ஒரு எண்ணம் வந்த உடனே அது நிறைவேறி விடாது. அந்த எண்ணத்தை திரும்பவும் மாற்றி அமைத்து கொள்வதற்கும் திரும்பவும் அதை சீரமைத்து வைப்பதற்கும் இந்த எண்ணம் வேண்டான்னு முடிவு பண்ணி அதை வேண்டாம் எனக்கு இதுதான் தேவை அப்படின்னு மாற்றி நமக்கு வேண்டிய விஷயங்களை சிந்திப்பதற்கும் ஒரு கால அளவு இயற்கையில் கொடுக்கப்படுகிறது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மைன்னு அந்த வீடியோவில் சொல்கிறாங்க. அப்போது இதுதான் இங்கேயும் நம்ம பார்க்குறோம். தேவையின் அடிப்படையில் ஒரு எண்ணம் எழுமே ஆனால் அது நிச்சயம் நிறைவேறும். பெரிய மெனக்கடல் தேவையில்லை. ரொம்ப அமைதியான மனநிலையில் இருக்கும் பொழுது நம்ம எண்ணங்களோ இல்லை சிந்தனைகளோ அப்புறம் கற்பனைகளோ திரும்பி அந்த அஃபர்மேஷனோ நம்ம பயன்படுத்தும் பொழுது அதற்கு அபரிமிதமான ஒரு ஆற்றல் இருக்கிறது. அது கூடிய சீக்கிரம் நிறைவேறும். இது பிரபஞ்சத்துக்கு தேவை என்றால் அதை அனுபவிக்க வேண்டும் என்றால் இந்த எண்ணத்தை ஈடேறி அதை அனுபவித்து கொள்ளட்டும். எனக்கு என்ன பிரச்சனை, இந்த எண்ணம் எனக்கு வந்திருக்கு, ஆசை வந்திருக்கு, எஸ் இட் வில் ஹேப்பன் அப்படின்னு சொல்லி அதை அப்படியே இந்த இயற்கையிடமே ஒப்படைத்து விட்டு நம்ம அடுத்த வேலையை பார்த்து கொண்டே இருப்பது. இது என்ன நடக்கும் அப்படின்னா, நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், உங்களுக்கு தெரியாது. இந்த எண்ணம் ஆழமாக நீங்கள் சிந்தித்து விட்டு அப்படியே விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இது நமக்கு தெரியாமலேயே நிறைய வேலைகள் நீங்கள் பண்ண ஆரம்பிப்பீங்க. அது அந்த எண்ணத்தை ஒட்டி தான் நிறைய வேலைகள் இருக்கும். இந்த எண்ட் ரிசல்ட் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எண்ணம் நீங்கள் நினைத்தது நினைத்தபடியே உங்களுக்கு ஒரு நாள் நினைவாகி இருக்கும். இந்த இயற்கை அது அனுபவிப்பதற்கு இந்த எண்ணம் எனக்கு வந்திருக்கு, அது வேணும்னா அதை உருவாக்கி கொடுத்து அனுபவித்து கொள்ளட்டும், நமக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அன்றாட கடமைகளில் மகிழ்ச்சியோடு இருப்பது தான் ஒரு எளிய வழி.